தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவருடைய தோற்ற மாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். சிறப்பாக ஆண்டவருடைய இந்த அழகான புனிதமான மாட்சிமைமிக்க தோற்றத்திற்காக நாங்கள் நன்றி கூறி அவருடைய மாட்சிமையில் நாங்களும் பங்கு பெற இறையருள் வேண்டி இன்றைய இந்த திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். இன்றைய இந்த திருப்பலியை நாங்கள் ஸ்டீபன் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி இவருடைய குடும்பங்களை இன்னும் இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர்
பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலம் பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிமைக்குரிய தோற்ற மாற்றத்தின் பொழுது மூதாதிரன் சாட்சித்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பெற்றை பெறுவர் என வியத்தக முறையில் அறிவித்தீர். உம்முடைய அடியாராகிய நாங்கள் அன்பாந்தோம் திருமகன் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளரும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல் இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்திருந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தன. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். 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 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி ஊர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன.
வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவர் அனைத்துலகத்தையும் ஆளுகின்றார். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர். ஆண்டவரே, அனைத்துலகத்தையும் ஆளும் உன்னதர் நீரே. தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, சொற்றொடர்கள் 16 தொடக்கம் 19 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாய் புடைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தறிவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாய கடவுளமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வதே நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான ஜோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டி சென்று போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கிருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார்.
அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டலும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்த பொழுது இயேசு ஒருவரை தவிர வேறெவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது இயேசு மாண்டு மகனிலிருந்து உயிரிழந்து எழுப்பப்படும் வரை இந்த காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் இயேசுவுடைய தோற்ற மாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். த ஃபீஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்பிகரேஷன். இன்றைய பெருவிழாவை பற்றி பேராயர் ஃபுல்டன் ஷீன் இவ்வாறு சொல்லுகிறார்: There is no Easter Sunday without Good Friday, and there is no Mount Tabor without Mount Calvary. அதாவது, பெரிய வெள்ளியின்றி உயிர்த்த ஞாயிறு இல்லை, அதேபோல கல்வாரி மலையின்றி தார்போர் மலை இல்லை. அதாவது, உயிர்த்த ஞாயிறு ஒன்று இருந்ததென்றால் அதற்கு முன்னொரு பெரிய வெள்ளி இருந்திருக்க வேண்டும். அந்த பெரிய வெள்ளியிலே இயேசு பாடுபடவில்லை என்றால் உயிர்த்த ஞாயிறு இருக்க முடியாது. அதாவது, கல்வாரி மலையில் இயேசு மரிக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்னால் ஒரு தார்போர் மலை இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தார்போர் மலையிலே தான் தன்னுடைய உயிர்ப்பின் மாட்சிமையை அவர் முன்னமே வெளிப்படுத்துகிறார். அதாவது, கல்வாரியின் சிலுவையை தாண்டாமல் உயிர்த்தெழுதலின் மகிமையை அடைய முடியாது. அதேபோல கல்வாரி மறை இல்லாமல் தார்போரின் மகிமையும் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, பெரிய வெள்ளியில் சிலுவையை இயேசு ஏற்காமல் உயிர்ப்பின் ஞாயிற்றுக்கிழமையின் மகிமை அடைந்திருக்க முடியாது. அதேபோல கல்வாரி மலையை கடக்காமல் தார்போரின் மலையின் ஒளியை நிலையாக அனுபவிக்க முடியாது. நிலையா கிறிஸ்தவ வாழ்வின் மகிமைக்கான பாதை எப்பொழுதும் சிலுவையின் வழியே கடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்பதைத்தான் பேராயர் ஃபுல்டன் ஷீன் மிக அழகாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு அழகாக இந்த அனுபவத்தை விவரிக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு கஷ்டங்கள், சுமைகள், சிலுவைகளை சந்தித்த பொழுது அவருக்கு உறுதி கொடுத்த ஒரு அனுபவம் என்னவென்றால் இந்த தார்போர் மலை அனுபவமாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறார், என் அன்பார்ந்த மகனே, மைந்தர் இவரே, இவன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற மாட்சிமைகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த பொழுது தந்தையாக கடவுளிலிருந்து மதிப்பும் மாட்சிமையும் பெற்றார். தூய மலையில் அவரோடு நாங்கள் இருந்த பொழுது விண்ணிலிருந்து வந்த இந்த குரலொலியை நாங்கள் கேட்டோம் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த தார்போர் மலையிலே கடவுள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாட்சிமை அடைய வேண்டுமென்றால் ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி என்னவென்றால், எனக்கு செவி கொடுங்கள். அந்த அழகின் மாட்சிமையிலே சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், என் அன்பாய்ந்த மகன் இவரே, இவருக்கு செவி கொடுங்கள். அவ்வாறு செவி கொடுக்கிற பொழுது வாழ்க்கையிலே பல வேதனைகள், துன்பங்கள் வரும். அந்த துன்பங்களை நாங்கள் கிறிஸ்துவை போல ஏற்கிற பொழுது நாங்களும் மாட்சிமையை கண்டடைவோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் ஒரு முடிவல்ல, அது ஒரு உயிர்ப்புக்கு, மாட்சிமைக்கு எடுத்து செல்கிறது என்பதைத்தான் இன்றைய பெருவிழா நமக்கு அழகான செய்தியாக கொடுக்கிறது. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாங்கள் துன்பங்கள், வேதனைகளை அனுபவிக்கிற பொழுது அந்த மாட்சிமையை மனதில் கொண்டு பயணிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியான ஒரு ஆழமான வாழ்வை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பே உருவான இறைவா, எம் திரு அவை பணியாளர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் உருமாற்ற உடனிருப்பை உணர்ந்து அவரின் மாட்சியை உலகெங்கும் பரப்பும் நல் சீடர்களாக திகழ
உமது அருள் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உருமாற்றத்தின் வேந்தனே இறைவா, உலக பற்றினால் உண்மை கடவுளாகிய உம்மை மறந்து வாழும் இளைஞர்களை நீரே ஆண்டவர், நீரே கடவுள் என்பதை உணர்ந்து புதிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, உமது சாயலாக படைக்கப்பட்டிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உம் ஆட்சியை கண்டு உமது திருவுளத்தை நிறைவேற்ற தூய ஆவியின் வரங்களை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அளிக்கும் இறைவா, இன்றைய இத்திருப்பலியில் இணைய வழியாகவும் தொலைக்காட்சி மூலமும் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுக்கு துணையாக இருந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையா இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய சீடர்களை நீர் உறுதிப்படுத்துவதற்காக உம்முடைய வல்லமையினால் வெளிப்படுத்திய அந்த அழகான மாட்சிமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அந்த மாட்சிமையை உம்முடைய உயிர்த்தெழுதலில் எங்களுக்கு வெளிப்படுத்திய உம்முடைய அருளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கல்வாரி மலையிலே பயணிக்கிற பொழுது இந்த தார்போர் மலையை மனதிலே கொண்டு வாழ நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன்திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன்திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகின் ஒளியாய் இருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோரே திருமகனின் மாட்சிமைக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ மாசுக்களிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான இறைய என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்க செய்தார். இவ்வாறு தம் சீடன் உள்ளத்திலிருந்து சிலுவையை பற்றிய இடலரை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்ததெல்லாம் தன் உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்கள் இம்மண்ணுலகில் இடையிறாது மது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி யார்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய வெண்கண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஒளியும் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாரகர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவன் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இணைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். மண்ணில் கலந்திடும் மழை துளி போல மன்னன் இயேசு எனில் வரும் நேரம், கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பில் இயேசு இணைகின்ற நேரம். மனதினை திறந்து மகிழ்வுடனே நான் பாடுவேன். மனத்துயரெல்லாம் சொல்லி 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 நான் பாடுவேன். இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா, என் இதயம் இதயம் உன்னில் உறைந்திடவா. மண்ணில் கலந்திடும் மழை துளி போல மன்னன் இயேசு எனில் வரும் நேரம். எழுதாத ஓவியம் நான் அன்றோ, எழுந்து நீயும் மீட்டிடவா, எழுந்து நீ
கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு இணைகின்ற நேரம். இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவருடைய திருமகனின் பேரொழியை அவரும் ஆட்சிமிக்குரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவிழமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.